Bismillahirrahmanirrahim. அடுத்து வந்து மந்தூர் சஹாஃபி நாஃபி அலவி லொகவி அதேபல் மிஸ்யூல்ல ஃபி கஃபர் மந்தூர். கஃபர் மந்தூர்ல பிறந்தவர் தான் முஹம்மது மந்தூர். இஸ்லாமிய குலிட்ல ஹுக்கூக்ல பிறந்தார். வக்த ஜாமியா மிஸ்ரியா 1925ல ஜாமியா மிஸ்ரியா ஓப்பன் பண்ணப்போ அவங்க ஹுக்கூக் படிச்சாரு. சும்மா தர்சமி குலிட்ல ஆதாப் படிச்சாரு. கிஸ்முல் இஸ்மாயி கிஸ்முல் லகத்துல அரபியாலையும் படிச்சாரு. அக்லால லைசன்ஸ்ல ஆதாப் லைசன்ஸ் வாங்கினாரு 1929ல. இந்த வருஷம் ஆதாப் போனாருங்க. ஹுக்கூக்கு வந்து 1925 வருது. அப்புறம் அதப் படிச்சாருன்னு வருது. இங்க 29ல தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. இப்போ லைசன்ஸ் ஹுக்கூக் 1930. எந்த வருஷம் முடிச்ச லைசன்ஸ் வாங்குறது அப்படின்னா கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் டிகிரி வாங்குறது மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ டிகிரி வாங்குறீங்களா இது அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு போறாரு. அல்ல தாங்கினி வக்கீலன் நியாபத்தி மற்ற இது ஒரு இதாக கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு போனாரு. அங்க வந்து பொறுப்பா இருந்தார் அந்த இடத்துல. பட் எங்க எதுக்கு வக்கீல் அப்படிங்கறது சொல்லல. மக்சஃபேகா திஸ்ஸா சனாவத் 9 வருஷம் அங்க தங்கி இருந்தார். 1930ல இருந்து 1939 வரைக்கும். ஸோ 1930ல தான் இவர் என்ன வாங்குறாரு, ஹுக்கூக் லைசன்ஸ் வாங்குறாரு. வாங்கி முடிச்சு 39 வரைக்கும் பிரான்ஸ்ல தான் இருக்கிறாரு. அப்புறம் பாரிஸுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. எதுக்குன்னா லைசன்ஸ் எதுக்கு ஜாமியத்து சோர்பன் யூனிவர்சிட்டி ஆதாபி ஒரு லொகாத்தில் யுனானி. ஸோ அதபுக்கும் லொகத்தை யுனானி ஜாமியா சூர்போன். அப்போ ஜாமியா சூர்போன் வந்து பாரிஸ்ல இருக்கு, பிரான்ஸ்ல. இதான் எங்க இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஜாமியா சூர்போன்ல தான் ஒருத்தர் பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க. யார் வாங்கியிருப்பான் ஞாபகம் இருக்கா? தாஹா ஹுசைனோட 2வது பிஹெச்டி இப்னு கல்துன் பட்டினது ஜாமியா சூர்போன்ல தான் வாங்கியிருப்பாரு. ஸோ இவர் பாரிஸுக்கு போகணும்னு நினைக்கிறாரு ஜாமியா சூர்போன்ல படிக்கிறதுக்கு. எதுக்குன்னா ஆதாப்ல. அப்புறம் லொகாத்தல் யூனானி ரோம் லாங்குவேஜ் படிக்கிறது, கதீமா பழைய லாங்குவேஜ் படிக்கிறதுக்கும், லத்தீன் படிக்கிறதுக்கும், பிரெஞ்சியா படிக்கிறதுக்கும், பிரெஞ்சு படிக்கிறதுக்கும், அதபுல் முகாரன் படிக்கிறதுக்கும் போறாரு. இது எல்லாமே எங்க கிடைக்கிறதுன்னா எங்க படிக்க போறாருன்னா சூர்போன்ல படிக்க போறாரு பாரிஸ்ல. அதபுல் முகாரன் சூர்போன்ல அதபுல் முகாரன் ஒரு பிஹெச்டி தீசிஸ் இது. ஒருவேளை எங்கேயா படிச்சாருன்னு பார்ப்போம், பண்ணலான்னு பார்ப்போம். عندما بدأ الحرب العالمية الثانية في أوروبا. ஸோ யூரோப்ல செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணப்போ ஆதையில காயஸ் 1939 அவங்க எங்க வந்துட்டாரு, திரும்ப கீரோக்கு வந்துட்டாரு. ஆக்சுவலா 9 வருஷம் அங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்துட்டு பாரிஸ் போகணும்னு நினைக்கிறார் ஜாமியா படிக்கிறதுக்கு. ஆனா செகண்ட் வேர்ல்டு வார் காரணமா அவர் திரும்ப கீரோக்கு வந்துட்டாரு. வித்தூனி தப்சீலான துக்தூரா என்ன வாங்கல, டாக்டரேட் வாங்காமையே வந்துட்டாரு. அப்புறம் கான் அஹ்மதே சார் அமீத் அலி குலிக் ஆதாப். அப்புறம் குமிலத் ஆதாபுக்கு இவர் அஹமது அமீன் வந்து அமீத் ஆனாங்க. அமீதுன்னா நான் சொன்னேன் பிரின்சிபல். அமீது கரஸ்பாண்டா பிரின்சிபல் பொறுப்புல உள்ளவங்க ஏதோ ஒன்று. அமீதுன்னா கரஸ்பாண்ட் சொல்லுவாங்க. வலம் எக்குன் மன்பூரா கது ஹசனா துக்தூரா ஃபில் அதபில் அரபி. லம் எக்குன் மன்பூரா கது ஹசனா தரஜ் துக்தூரா. அப்ப என்ன செய்யல, டாக்டரேட் வாங்கின அரபுல இருக்குல்ல. ரஃபலா தாஹா உஸ்னி தர்ரீசா ஃபில் கஸ்மில் லோகத்தில் அரபியா. ஸோ தாஹா உஸ்னி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். எதுக்கு தர்ரீசா ஃபில் கஸ்மில் லோகத்தில் அரபியா. அரபிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. இது ஏன் இங்க தனியா சொல்றாங்க, கனெக்டடா சொல்றாங்க அப்படிங்கிறது தனியா சொன்னா வேற. அகமது அமீன் ஒருவேளை பாயிண்டா சேர்த்து சொல்றாங்களாங்கிறதும் தெரியல. அகமது அமீன் அமீதானாரு ஓகே. ஆக்சுவலா அகமது அமீன் தான் மந்தூரோட கைடு பிஹெச்டிக்கு. ஸோ இங்க மந்தூர் வந்து டாக்டரேட் வாங்கலாம்னு சொல்றாங்க. தாஹா ஹுசைன் அதை ரெஃப்யூஸ் பண்ணாருன்னு சொல்றாங்க. என்ன பாயிண்ட் கனெக்டிவிட்டியா வருதுங்கிறது பார்ப்போம். அப்புறம் 1941ல சபாஜ மந்தூர் ஷாயிருக்கு மலிக் அப்துல் அசீஸ் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு அவங்க அந்த பெண்ணை கவிஞர் மலிக் ஷாயிரா மலிக் அப்துல் அப்படிங்கிற திருமணம் முடிச்சாங்க. அவ காண தாலி பத்தி சொல்லிக்கலாத அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு இடத்துல தர்ஜா சாலிசான்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது ஓகே. بجانب فؤاد
ஜாமியத் ஃபுவாதுல் அவ்வல் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாங்க. சும்மா இஃப்தஹத் குல்லியத்துல் ஆதாப் அல் மஹத் அல் ஆலிம் லில் ஸஹாஃபா. அதுக்கப்புறம் குல்லியத்துல் ஆதாப் வந்து ஜேர்னலிசம்காக வேண்டி அதை ஓபன் பண்ணாங்க படிக்கிறதுக்கு. இப்போ காலம் வந்து ததுரீஸ் தர்ஜுமத்தி பில் ஃப்ரன்சிய. ஸோ அங்க வந்து தர்ஜுமா சொல்லி கொடுத்தாரு, கிளாஸ் எடுத்தாரு. இதுல பிரெஞ்சுல லொகதல் பிரெஞ்சு ஆதாபுகா, பிரெஞ்சு லாங்குவேஜ் பிரெஞ்சுலயும் ஆதாபுலையும் சஹாஃபாக்கு. இவர் சஹாஃபின்னு வந்துச்சா இங்க? ஓகே, இவர் சஹாஃபி, இவரு சஹாஃபின்னு வருது. அக்காது சஹாஃபின்னு இந்த புக்ல வந்துச்சு, பட் அந்த புக்ல வரல. சஹாஃபில நோட் பண்ணி வைங்க. இவர் சஹாஃபத் ஜேர்னலிஸ்ட்னு அர்த்தம். ஜேர்னலிசம்ல ஒரு கிளாஸும் எடுத்திருக்காரு. எப்போ வருஷம் போனது இல்லை, 1941 கல்யாணம் பண்ணாருன்னு வருது. எப்போ கிளாஸ் எடுத்தாருன்னு போல. அப்புறம் 1942 عندما أنشأ ஜாமியா இஸ்கந்தரியா ஓபன் பண்ணப்போ கர்ரர முதிரஹ தாஹா ஹுசைன். அந்த தாஹா ஹுசைன் அப்போ பிரின்சிபல், முதிர்னா பிரின்சிபல், அமீதுனா கரஸ்பாண்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அமீது நீங்க வந்துச்சு இல்லையா அஹமது அமீனுக்கு, அமீதுனா கரஸ்பாண்டன்ட் செக்ரட்டரி சொல்லுவாங்க, முதிர்னா பிரின்சிபல். எங்க ஜாமியா இஸ்கந்திரியால அமையோட பொறுப்புல இருந்தார். தாஹா ஹுசைன் முதிரானப்போ கர்ரர முதிரஹ துக்து தாஹா ஹுசைன் தையீன மன்சூர் ஒரு ஜுமலாயி ஆயிதீன ஃபன்சா தூன தக்வரா ஜாமியா. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஓபன் பண்ணப்போ அப்ப பிரின்சிபலா இருந்த தாஹா ஹுசைன் மன்சூர் இன்னும் அவருடைய கிளாஸ்மேட்ஸ் யார் யாரெல்லாம் பிஹெச்டி வாங்க முடியலையே, பிரெண்ட்ஸ்ல இருந்து திரும்ப வந்தாங்களா, ஆயிதீன் பிரெண்ட்ஸ்ல இருந்து திரும்ப வந்தாங்களோ அவங்கள டாக்டரேட் இல்லாமயே இது பண்ணாரு, அப்பாயிண்ட் பண்ணாரு 1942. இப்போ 1943 வரிசையா சொல்றாங்க. 41 கல்யாணம் பண்ணாரு, 42 ஜாமியா இஸ்கந்தரியா, அதுக்கப்புறம் சஹாஃபி கிளாஸ் எடுத்தாருன்னு வருது, பட் அதுக்கு வருஷம் வரல. இப்போ 42 இவரு அப்பாயிண்ட் பண்ணாரு. அடுத்து 43 ஹசலா துக்துர் ஜாமியா ஃபுவாதுல், அப்பதான் டாக்டரேட் வாங்குறாரு. எப்போ? ஜாமியா ஃபுவாதுல் ஊலால. ஆக்சுவலா அது அவர் எங்க வாங்கணும்னு நினைச்சாருன்னா, ஜாமியா சூர்பூன்ல இங்க வாங்கணும்னு நினைச்சாரு, அதபுல் முகாரில். பட் அவரால் இந்த செகண்ட் வேர்ல்டுனால வாங்க முடியல. இந்த செகண்ட் வேர்ல்டு வார்னால இன்னொரு விஷயம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இலியாஸ் ஃபர்ஹாத்த நசீப் வரிலாவா, சரியா ஞாபகம் இல்லை. அவன் ஊருக்கு வந்துட்டு, இலியாஸ் ஃபர்ஹாத்து தான் நினைக்கிறேன், ஊருக்கு வந்துட்டு இது திரும்ப பிரேசில் போக முடியாம இவராத்தாரு இலியாஸ் ஃபர்ஹாத் நசீப் வரிலாவா ஊர்லயே இருந்துட்டு அங்கேயே முடிச்சு அங்கேயே பார்த்தானான்னு வருது. செகண்ட் வேர்ல்டு வார்னால 2 இடத்துல வருது. அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார்ல மீசாயில் நைமாக்கும் ஒரு இடத்துல வரும். என்னன்னு வரும்? கரெக்ட், அங்க ஆபீஸ்ல வார ஆபீஸ்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சம்திங் ஏதோ ஒர்க்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வருது. அதுக்கப்புறம் இங்க மண்டூருக்கு வருது. ஸோ புரியுதா, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த இவதான் ஒர்க் பண்ணி ஒரே காலத்துல வாழ்ந்துருக்காங்க அங்கவங்க. மண்டூர்னால ஜாமியா ஷூர்பூன் போக முடியல அப்படிங்கிறது வருது. இப்போ 1943 தான் ஹசனத் துக்துரா வாங்க ஃபாதர் உள்ளது. எங்க? ஜாமியா காஹிரா. இங்க ஜாமியா ஃபுவாதுல் அவல்னு வருது, ஜாமியா காஹிரான்னு வருது. ஒன்று வருதுன்னு அவங்களே பிராக்கெட்ல போட்டுருக்காங்க. அப்போ முஷ்ராத்தி அகமது அலி நான் சொன்னேன் இல்லையா, ஆனா இன்னும் கைடுல இது வருஷம் 1943 எழுதியிருக்கிறோமா? இந்த பிஹெச்டி வாங்கலாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? 140 ஜாமியா காஹிரா தான் போட்டிருக்கு. 1943 கரெக்டா வருஷம். அப்போ இது மாத்தி சொல்றேன்னா, அதபுல் முகாரன் வந்து ஜாமியா கணினில பார்த்தேன். ஆக்சுவலா இங்க அதபுல் முகாரன் வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதபுல் முகாரன்ல வாங்கினது இவர் இல்லை, கணினி இல்லை. இவர் வாங்கினது நக்குதல் மணிஹஜின் தொழிலாளர். ஓகே, வச்சுக்கிறது. அப்புறம் அகமதினோட இதுல நெக்ஸ்ட் வாங்கினாங்க. கான மௌதுவாகும் الدكتورة تيارة النقد العربي في القرن الرابع الهجري. ஹிஜ்ரி 4th
தையாராத்து நகதுல் அரபின்ற டாபிக்ல அதை நகத்துல் மன்ஹஜி இண்டல் அரப் சம்திங் இது ஒன்று இருக்கட்டும். இது அவரோட தீசிஸ் டாபிக். அது சனத்தில் 1944 இஸ்தகாலா மின் ஜாமியா இஸ்கந்தரி. இஸ்தகாலா என்ன மீனிங் சொன்னோம்? இஸ்தகாலான்னு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ரிட்டையர்டு இல்ல, ரிசைன். ரிசைன் பண்ணாரு. எப்போ சேர்ந்தாரு ஜாமியா இதுல? ஜாமியா இஸ்கந்தரியா எப்போ ஜாயின் பண்ணாரு ஞாபகம் இருக்கா? எந்த வருஷம் ஜாமியா இஸ்கந்தரியா? 42. 42ல தாஹா ஹுசைன் அப்பாயிண்ட் பண்றாரு. அப்புறம் 44ல ரிசைன் பண்றாரு. கலாஃபி அக்கால சனேட்டின். ஸோ 2 வருஷத்துக்கு கம்மியா தான், ஒரு 1.5 வருஷம் சம்திங் ஏதோ ஒரு அதான் அக்கல்ல மின் சனத்தைன் அப்படின்னு ஒரு 2 வருஷம் கம்மியா தான் அவர் இது பண்றாரு. ஓகே. بعد استقال من جامعة عينه محمود أبو الفتح المديرا لتحرير جريدة المصري. ஸோ நியூஸ் பேப்பர் மிஸ்ரின்றதுக்கு அவர் சீஃப் எடிட்டரா இருக்கிறாரு. யாரு? மஹ்மூத் அபுல் ஃபத்தஹ் அப்படிங்கிறாரு. அது அங்கிருந்து ரிசைன் பண்ணி எங்க சேர்க்கிறாரு? நியூஸ் பேப்பர் தரக்காக சலாசு. அதையும் 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த வேலையையும் விட்டுட்டாரு. ஹாவலா எத்தேசில ஜரிதா அஹ்ராம். அதுக்கப்புறம் ஜரிதா அஹ்ராம்ல ஜாயின் பண்ண நினைக்கிறாரு. எப்போ? 1944ல. ஸோ 1944லேயே 3 விஷயம் நடக்குது. இஸ்கண்டர் ரிசைன் பண்றாரு, ஜரிதா மிஸ்ரிக்கு சீஃப் எடிட்டர் சேர்றாரு, அப்புறம் 3 மாசத்துல அதையும் விட்டுட்டு அஹ்ராமுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. ஹாவலன்னா ட்ரைடுன்னு அர்த்தம், முயற்சி பண்றது. அது ஒயின ரைசல் தஹ்ரீர் ஜரிதா வஃப்துல் மிஸ்ரி. நிறைய பத்திரிகை வருது. அப்புறம் ஜரீரா வக்துல் மிஸ்ரில சீஃப் எடிட்டரா அங்கேயும் உட்கார வைக்கிறாங்க. எப்போ? 1945 பிப்ரவரியில. ஆனா அஹ்ராம்ல ட்ரை பண்ணாருன்னு தான் வருது. வேலைக்கு சேர்ந்தாரா சேரலையாங்கிறது வரல, பார்ப்போம். வான்ஷா அன்ஷா பங்குல் மர்கசி அல் மிஸ்ரி. ஏன் மிஸ்ரோட சென்ட்ரலைஸ்டு பேங்க் ஆரம்பிச்சாரு? ليه؟ عاصمي الاستعماري عاصمي استعماري البنك الأهلي المصري واللجنة الطلبة والعمال. ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன்ல இஸ்லாமிய பங்க் பங்க் அல்-அஹலி மிஸ்ரி பார்த்தோம். சம் ஆக்சுவலா எஜிப்சியன் நேஷனலைஸ்ட் சென்ட்ரலைஸ்டு பேங்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு 1946ல. நேஷனல் தளபதி ரொம்பனா ஒர்க்கர்ஸ் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இதை ஒன்று பண்ணியிருக்காரு அப்போ. அப்புறம் அவருடைய மாலிஃபாதோ நகதுல் மன்ஹஜி இண்டல் அரப் ரிசாலுக்கு 4ஆம் தக்தூரா. இவர் வந்து இதுதான் அந்த ஜாக்கெட் வாங்கணும். நகதுல் அரப் அதபு மதாஹிபுஹு ஒரு கலாயா ஜதியா ஃபி அதபினல் முஆசிர். கலாயா ஜதீதா. கலியத் அப்படின்னா இஷ்யூஸ்னு அர்த்தம். நியூ இஷ்யூஸ் இன் அவர் கரண்ட் லிட்ரேச்சர். அதபினல் முஆசிர்னா இப்போ ரீசெண்டா இப்போ லிட்டரேச்சர்ல என்னென்ன விஷயம்னு அது சம்பந்தமா ஒரு ஏதோ புக் எழுதிருக்காரு. அப்புறம் அதபு ஃபுனூனுஹு ஃபன்னுஷார் மீசானில் ஜதீத். ஃபன்னுஷார் ஒரு தடவை எக்ஸாமில் கேட்ட கேள்வி பார்த்து ஒரு வாட்டி எக்ஸாம்ல வந்துச்சுன்னா அதே கேள்வி எக்ஸாம்ல ஸ்ட்ரைட்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். ஆனா அதே கேள்வி வேற மாதிரி இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்தூரோட புக்கு எது எதுன்னு கீழே கொடுத்து ஃபன்னுஷார் ஆன்சரா இருந்துச்சுன்னா அந்த ஆன்சரோட கொஸ்டினை பார்த்து ஃபன்னுஷார் யாரோடதுன்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அப்படியே வருது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேள்வி மாற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பிவைக்கு நிறைய பார்த்து சொல்றாங்க. ஷாரி மிஸ்ரி பால ஷவுகி. மிஸ்ரில் ஷவுகிக்கு அப்புறம் கவிதை பார்த்தாலும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபின் நக்தி ஒல் அதபி யாரோடது? மந்தரோடது. அப்புறம் ஃபின் அரபி ஒரு நக்தி நோராலோடது வரும். ஷவுகில் போறது பின்னாடி வரும். நதுபு நக்து ஒன் நுக்காது மாசிரி மிஸ்ரி மசரல் மிஸ்ரி மாசிர். ஓகே. மந்தூருக்கு அப்புறம் யாரு 4வது? யாரு? அலிமி ஹிலால். இல்ல அலிமி ஹிலால் 4வது. ஆமா.
غنيمي هلال. هو رائد الدراسات الأدبية المقارنة في العربية. ஸோ முகாரத்தில் அடங்கிய அந்த பாடங்கள்ல இவர் ராய்டுனா பயனியர் மற்றதான் சீனியரு முன்னாடி வந்து படிச்சவர் நடத்தும் உதவி சலாமத்துல பிறக்கிறவரு முஹாஃபலத்து ஷெரத்தியா. இன்னொருத்தருக்கு முஹாஃபலத்து ஷெரத்தியான்னு வரும். அது கணினி விழாவுக்கு அடுத்து உள்ளவருக்கான்னு தெரிஞ்சு யாருக்கு அந்தூருக்கு தானே இங்க வந்துட்டாங்க வரலாம். நான் எழுதி வச்சிருந்தேன் நினைக்கிறேன். முதல்ல அந்த கொஸ்டின் கேட்டதுனால இதுல ஓடுது. ஆஹ் இங்க இருக்கு இல்லையா மண்டூருக்கு தான் முஹாஃபல் ஷர்த்தியா. அப்புறம் ஆனா இவர் வந்து இது கஃபர் மண்டூர். அப்புறம் கஃபர் ஷீமா கஃபர் கனாம் ரெண்டு ஊர்ல இருக்குங்க. கஃபர் ஷீமால பிறந்தது யாரு சொல்லுங்கப்பா. கஃபர் கனாம் அந்த ஒரே ஊர்ல இந்த மாதிரி வர்றத பார்த்து வைங்க. இப்போ இவர் முஹாஃபல் ஷர்த்தியா தான். சரி ஓகே எடுத்துப்போம். ஓகே மிஸ்டர் 1916ல உங்களுக்கு நான் வருது அந்த ராய்தா இருக்கிறது அதான் பிறந்தது 1916 தானே கரெக்டா? 1916 52 வருஷம் தான் வாழ்ந்துருக்கிறார் கிட்டத்தட்ட பாவம். اوكي تلقى تعليمه ابتدائي والثانوي في معهد الديني التابع لأزهر مدينة ஜகாசிக். தாபியல் அஸ்ஹர் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல தான் ஜகாசிக்ல தான் அவருடைய பிரைமரி அண்ட் நர்சரி ரெண்டு லாங்குவேஜும் ரெண்டு ஸ்கூலிங் படிச்சிருக்காரு. 1937ல இத்தகதி தாரில் உலூம்ல சேர்றாங்க. தஹரஜ ஃபிஹா 1941. ஸோ 37ல இருந்து 41 4 வருஷம் படிச்சு வெளியே வர்றாரு. கான் அஸ்ஹரும் திருச்சியில சின்னன். அப்போ அவங்க படிச்சு வெளியே வர்றவங்களே அஸ்ஹர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்னன், சின்ன வயசு. ஹெர்ரிஜின்னா பாஸ் அவுட் ஆகும் ஹரஜர்னு வருது. ஸோ அப்போ 1941ல பாஸ் அவுட் ஆன நிறைய பேர்கள்ல இவருக்கு தான் கம்மி வயசு அப்படிங்கிறாங்க. இதுலம் தசீத் சனா யோமைதின் அலா கான்ஸ்டா விஷயம். அப்போ 25 வயசு. காலேஜ் படிக்கிற வயசு தான். சின்ன வயசுல அவ்வளவு சின்ன வயசு இல்ல. ஆனா பெரியவங்களும் நிறைய படிக்க வந்திருப்பாங்க பின்னாடி. இப்போ தாகா ஹுசைன் அவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல படிக்கிறதுக்காண்டி. இப்போ மன்சூர் சொன்னாங்கல்ல படிக்கிறதுக்காண்டி திரும்ப போகணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய படிச்சாங்க. ஸோ அப்ப 25 வயசுலதான் படிச்சு முடிக்க. 20 வயசுங்கிற சின்ன வயசு இவர் ஒரு ஆளு தாங்கிறாங்க. தாங்க தத்ரீஸ் அதபல் முகாரன் பாடம் நடத்த ஆரம்பிச்சாரு. எங்க குல்லியத்து லோகத்தில் அரபியா ஜாமியா அஸ்ஹர்ல. இது ஒரு இது போட்டுக்கோங்க. ஜாமியா அஸ்ஹர்ல யார் யார் உஸ்தாதா இருந்தாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் முக்கியமான ஹிண்ட். அந்த 5 ஹிண்ட்ல வந்து அமில பி ஜாமியத்தில் உஸ்தாதுன்னு வரும். 126 இருக்கிறேன்னா அதை நான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு கம்ப்ளீட் பண்ணல பார்த்தீங்களா? இதை போட்டு வைங்க. அஸ்ஹர்ல மட்டும் உஸ்தாதா இருந்தவங்க போட்டிருக்கேன். காகிரால உஸ்தாதா இருந்தவங்க போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 2வது சில பேர் ரெண்டுலயுமே உஸ்தாதா இருந்திருக்கிறாங்க. அது ஹசன் மர்சூதி கணினி விழா 4வது யூனிட்ல வரணும்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா முடிக்கல. இதெல்லாம் கடைசியா போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த இதுல ஏதாவது பிவைக்யூல பார்த்துட்டு கொஸ்டின் வந்ததை கவனிச்சு அதுக்கப்புறம் போட்டுருக்கலாம். பட் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆக்சுவலா காய்கறால தான் அஸ்ஹர் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில சமயம் ஏன் இப்படி போட்டேன் அப்படின்னா வேற வரையா இருக்கலாம். நான் அடுத்துக்கிட்டே கேட்டேன். ஒரு அடுத்துக்கிட்ட வெறும் தாருல் உலூம் மட்டும் வருது அது எதை குறிக்கும் அப்படின்னாங்க. சில பேர் அஸ்ஹருங்கிறாங்க, சில பேருக்கு ஐடியா இல்லை. அதனால நான் என்ன போட்டு வச்சிருக்கிறேன்னா அஸ்ஹர்ல இருந்தவங்க ஜாமியா காஹிரா தாருல் உலூம் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன். இண்டெக்ஸ்ல இதையும் போட்டு வைத்துக் கொள்ளவும். இது மாதிரி போட்டு வைக்க சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் போட்டு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இப்ப நான் கேட்க ஆரம்பிச்சா நமக்கு தான் தலைவலி. அதனால நான் கேட்காம சைலண்டா போயிடுறது நல்லது.
ஓகே. இந்த இந்த ஜாமியா அஸ்கர்ல இருந்தார் எப்போ 1964ல. வருஷங்கள் முக்கியம் எனக்கு. ஓகே. வஸ்தமர அல ஆதத்த ரீசன் நமக்கு அர்பா சனவாத். ஓ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் உஷாதா இருந்தாங்கன்னு கேட்பாங்க. ஒருவேளை நீங்க இது எழுதுனீங்கன்னா ஒரு வருஷங்கள் தெரிஞ்ச பக்கத்துலயே பிராக்கெட்ல 4 இயர்ஸ் போட்டுருணும். ஸோ கனிமிகிலா ஜாமியா அஸ்கர்ல 1964ல 1968 4 வருஷம் அங்க உஸ்தாதா இருந்தாரு. அப்ப 1945ல வந்து பிரெஞ்சுக்கு போறாரு. அவ்வளி பாசத்தில் மிஸ்ரியா இல்ல அவருப்பா. ஃபர்ஸ்ட் மிஸ்ர்ல இருந்து யூரோப்புக்கு போறதுல முதல் ஆள் அவர் தான். அவ்வளவு பாஸ். ஓகே. பாத ஹர்பில் ஆலமியா சானியா செகண்ட் வேர்ல்டு வார்னால பல பேர் போக முடியாம இருந்துச்சுல்ல யூரோப்புக்கு. இவரே போகணும், மந்தூரே போகணும்னு நினைச்சாரு, போக முடியல. ஸோ சைன் பண்ணக்கப்புறம் இவர் தான் முதல்ல என்ன செய்யறாரு. ஸோ அப்ப அது கரெக்ட் தான். சைன் பண்ணது இப்போ 1939ல இருந்து 1945 வரைக்கும் சைன் வேர்ல்டு வார் நடக்குது. 45ல முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் ஆளா இவர் தான் போறாரு. மக்கசஃபி பாரிஸ் சபாட்ட சனவா தான் சொன்ன பாரிஸ்ல 7 வருஷம் இருந்தாரு. உமரிக்கே கசீர் சின்ன வயசுலயே அப்படிங்கிறாங்க. 1945 16 39 வயசா 29 வயசு 39 1945 தானே கரெக்டா. அப்புறம் என்ன மெமோரி கசீர் வருது 19 வயசுல. ஸோ 4 வருஷம் அஸ்கர்ல வேலை பார்த்துருக்காரு. 7 வருஷம் பாரிஸ்ல இருந்திருக்கிறாரு. அப்புறம் ஜாமியா சூர்மோன்ல தரதுக்கு லைசன்ஸ், ஆதாமுக்கு லைசன்ஸ் ஐ மீன் சர்டிஃபிகேட் கிராஜுவேட் வாங்கியிருக்கிறாரு. சும்மா ஜாகிர் துக்துரா தௌலத்துக்கு அதவி முகாரி. அதுக்கப்புறம் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. எங்க அதவி முகார் 1952ல. டாக்டரேட் வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டரேட் வாங்குறது 1952 அதபுல் முகாரன்ல. அப்புறம் கான துக்துரா ஃபி மௌது தாசிர் மௌது இந்த ரெண்டு டாக்டரேட் இல்ல, ஒரு டாக்டர் தான் வாங்கினாரு, நல்லா தெரியும். ஆனா ஃபி மௌது ஐனின்னு வருது 2 டாபிக்ல. தசீர் நஸ்ரில் அரபி ஃபி நஸ்ரில் பாரிசி ஃபி கர்னைன் ஹாமிஸ் சாதிஸ் ஹிஜ்ரி. ஒரு டாபிக் ஹாதி அஷர் ஷானி அசர் மீனாம். அதாவது தசீரு நஸ்ருல் அரபி ஃபி நஸ்ரில் ஃபாரிசி. பிரெஞ்சு ப்ரோஸ்ல அரபிக் ப்ரோஸ் எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சு, எப்படி அசராத் ஏற்படுத்துச்சு. எப்போ கர்ணைனி 6th செஞ்சுரியிலையும் ஹிஜ்ரி 6th and 7th செஞ்சுரி, மீலாதி பாத்தீங்கன்னா 11th and 12th. ஸோ பிரெஞ்சோட லிட்ரேச்சர்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பின்னாடி இவங்க அந்த ஹாஃபிஸ் இப்ராஹிம், அமர் ஷவுக்கி, இதுக்கப்புறம் அந்த 7வது வீட்டுல வருவாங்க நிறைய பேரு. இந்த டிராமால வர்றவங்க தைமூர் இவங்கெல்லாம் பிரெஞ்சு லிட்ரேச்சர்ல தான் டிரான்ஸ்லேட் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஏன் இவரு தைமூர் தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டிராமா வந்து எப்படி சொல்றது, அங்க பார்த்துட்டு இந்த டிராமாவை அதே மாதிரி கொண்டு வந்து இங்க போடுவார். எங்க அவங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் அதுதான். ஸோ அந்த பிரெஞ்சு லிட்ரேச்சர்ல நிறைய இது இருக்கு. அப்புறம் அகமது ஷக்கீலாம் பார்த்தீங்கன்னா மௌலிதீர்ன்ற ஒரு சில பிரெஞ்சு ஆர்டிஸ்ட் நிறைய வருவாங்க. அதே மாதிரி ஹாஃபிஸ் இப்ராஹிம் ஹூகோ அப்படின்ற பிரெஞ்சு ரைட்டரோட நிறைய மசை இது வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரெஞ்சு எப்படி இருந்துச்சு, அது எப்படி அரபி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு, அசராத் ஏற்படுச்சு அப்படின்னு. ஆனா அங்க இருந்து இங்க வந்ததுதான் நம்ம படிச்சிருக்கோம். பட் இங்க இருந்து அங்க போனது எப்படிங்கிறது நமக்கு தெரியல. சொன்னா நம்ம படிக்கல. மௌதும் ஹைபாத். அப்புறம் 2வது டாபிக் சொல்றாங்க மொழு ஹைபாத்தியா பின் அதபைனில் பிரெஞ்சு இங்கிலீஷ். அது இல்லாம 2 பிரெஞ்சு அண்ட் இங்கிலீஷ்ல ஹைபாத்தியானா வார்த்தையே புதுசா இருக்கு. அதுக்குள்ள போட்டா ஹைபாத்தியானா இங்க வரல. ஆக்சுவலா அரபி மாதிரியும் தெரியல. அல்லது சரி ஓகே இருக்கட்டும். அடுத்த டாபிக் என்ன, 2 அதப்ல பண்ணியிருக்காரு. அதபைனி அதபைனா படிக்கணும், அதபைனி இங்க கர்ணைனின்னு படிக்கணும். 2 அதப்ல, இதுல பிரெஞ்சுலயும் இங்கிலீஷ்லயும் மின் கர்னி சாமி நசர் வயசுலயும். இப்போ 18th இருந்து 20th செஞ்சுரி வரைக்கும். அப்பதான் ரீசெண்டா தான், ரீசெண்ட் இல்ல ஓரளவு. ஓகே.
ஸோ 2 டாபிக்ல டாக்டரேட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அப்ப அதபுல் முகாரன் அப்படிங்கிறது என்ன? இதையே 2 டாபிக்ல டாக்டரேட் வராது என்னன்னு தெரியல. பின்னாடி இது வருதான்னு பார்ப்போம். இது வருஷம் போடல இல்ல. ஆக்சுவல் 1952ல அதபுல் முகாரன் வாங்குறாரு. அப்புறம் அதே 1952 இங்க வருது. ஆத இலா மிஸ்லி ஹைஸ் ஆமில முஹாதிரன் சும்மா உஸ்தாதன் முசாயிதன் இந்த அதபில் அல் முகாரம் நப்பதாரி குல்லியத்து தாரூலும்னே வரும். ஸோ அப்போ 1952ல வாங்கினதுக்கு அப்புறம் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உஸ்தாத் முசாயிதன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அர்த்தம். இல்ல அதபில் அல் முகாரன்ல அதபில் முகாரன்லயே நகதே அதபிக்கு தாருல் உலகம் உஸ்தாதா இருந்தார். ஆக்சுவலா இப்போ எங்க உஸ்தாதா இருந்தாங்கன்றது ஒரு பக்கம் வந்த கேள்விகள் தான். உஸ்தாதா இருந்துட்டு எத்தனை வருஷம் இருந்தாங்க, என்ன பாடம் எடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதுதான் கேள்வியா வரலாம். ஓகேவா? இவர் வந்து தாருல் இதை எடுத்தாரு. அதே மாதிரி இவர் ஜுமுக்கி என்ன எடுத்தாரு ஞாபகம் இருக்கா? ஹசன் ஜுமுக்கியா ஹசன் பக்சிக்கு நமக்கு ஹசன் பக்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் தாருல் உலூம் ஹசன் உஸ்தாதா இருந்தாருல்ல, அதபுல் அரபி தாரீஃபும் எடுத்தாரு. ஸோ என்ன பாடம் எடுத்தாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1963ல நக்லைலா குல்லியத்தில் அதபில் அரபியா ஜாமியா அஸ்ஹருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனார். எதுல குல்லியத்தில் அரபியா மாறினார், எதுல இருந்து குல்லியத்தில் லுகத்தில் அரபியாக்கு மாறினார் ஜாமியா அஸ்ஹர்லயே. உஸ்தாதன் ரஈசன் திராஸ்ல. அப்போ உஸ்தாத் மட்டும் கிடையாது, ஹெச்ஓடியாவும் இருந்தார் 1963ல ஜாமியா அஸ்ஹர்ல. இந்த டிபார்ட் மாறினா ஜாமியா அஸ்ஹர்ல அரபிக் காலேஜுக்கு மாறுறாரு. ஆனா இங்க வந்து ஜாமியா குல்லியத்து தாரு உலூம்ங்கிறாங்க, பட் எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ஜாமியா கீழே இந்த 3 குல்லியத்தை வருமோ, இந்த குல்லியத்துன்னு தான் சொல்றாங்க. ஓகே. அப்ப 1966ல ஒய்ரலி குல்லியத்துல தான் அது ஜாமியத்தை பொருத்தும் ஒரு ஜாமியா இருக்கும். ஜாமியா பொருத்தும் போறாரு. ஒரு நல்ல யாமத்தி ஹத்தா உசீல் மரம் 66ல இருந்து 69லயா 68லயா பார்த்தாரு இந்த வருஷம் 68. ஸோ அந்த கடைசியில இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவருக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லாம போச்சு. சீகாபின் மறுபடி அவாஃபில் ஐயாமி 1968ல ஃபலாசம அல் ஃபிராசா ஹவாலி சலாசா அஷூர். லாசம் அல் ஃபிராசா அப்படின்னு சொன்னா பெட் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க, படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இப்ப 3 மாசமா பெட்டரா இருந்தாரு. ஆத பாதமா காயிரா. அதுக்கப்புறம் காயிராக்கு வந்தார் 1968ல வந்தாரு. மார்ச் 1968ல. كان عدم المكان قبل غليم الهلال شيئا غائما. غيم غائம்னா ஆக்சுவலா கிளவுடுக்கு சொல்லுவாங்க. அது ஒரு இந்த அதபுல் முகாரன் வந்து அனிமிகிறால் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கிளவுடியான விஷயம்னா ஒரு பொது விஷயம், மக்களுக்கு இதாக தான் தெரிஞ்சு மக்களோட சேர்த்து தகனியல் காரியல் அரபி படிக்கிறதாக சிந்தனை இல்லை மக்களுக்கு படிக்கிறவங்களுக்கு. லா யாரப்ப தகுதியில் செய்யணும், அதுக்கு கரெக்டான தகுதியில எல்லாம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. وكانت دراسة التطبيقية المناصرة هي في هذا المجال لا تقوم على الأساس العلمي الفني. இதுக்கு ஒரு லா தக்குமு அல் அசாசில் பண்ணி ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஆரம்பத்துல அதபுல் முகாரனுக்கு இல்லை. ولا تغني بأكثر من المشابهات الخارجية بين العمل الفني والآخر ولا تعانى بأكثر مشابهات الخارجية. அதுல வெளிய வேற சிமிலாரிட்டிஸ் அதிகமா இதுக்கு பெருசா ஒன்றும் கருதவும் படலை. விஷயம் என்னன்னா அதபுல் முகாரன் இவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் பரிச்சயம் இல்லாத ஒன்றா இருந்ததால இவர் தான் சொன்னாருன்னு சொல்லலாம். அடுத்த கலாயா மாசிற்கு அதபே நகதி. நான் கலாய மாசிரி இங்க மண்டூருக்கு வந்துச்சோம், இல்லை இவருக்கு தான் படிச்சோம். கலாய மாசிர்னா தற்கால பிரச்சனைகளை பேசுற அதபோ நகதி. நீங்க யாருக்கோ படிச்சு இவருக்கா படிச்சேன் இப்போ. கலாய ஜதீதா இங்க இருக்கு. கலாய ஜதீதானாலும் கலாய முவாசிர்னாலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இங்க அதபினல் முவாசிரி இப்போ வாழ்க இருக்கிறதுல அவர் அப்போலோ இஷ்யூஸ் எழுதியிருக்கிறாரு. இவரும் அதான் கலாய் முவாசிரா அதபி ஒரு நட்டது. அவர் எழுதுனது வெறும் அதபுல மட்டுமா? ஆமா, இல்ல அதபினல் முவாசிரி தானே வந்துச்சு. இப்ப நட்டதையும் சேர்த்து சம்திங் ஏதோ இஷ்யூஸ் எழுதி கொடுக்கிறார்.
பட் அண்ணனே நிறைய ஆத்தர்ஸ் படிக்க எல்லாருமே அன்னைக்கு என்ன கரண்ட் இஷ்யூவோ அது பேசியிருக்கிறாங்க. அது அவங்க மட்டும் இல்ல, நம்மள உலமாக்களும் தற்கால இப்பயும் நம்ம உலமாக்கள் இப்ப ரீசன்ட்லயும் தற்கால இதெல்லாம் பேசுறாங்க. ஓகே, நக்து தத்வீக் வல் முகாரன். நக்து தத்வீக் வல் முகாரன். முகாரன்னா கம்பேரிட்டிவ். அதபுல் முகாரன் படிச்சீங்கன்னா அது கம்பேரிட்டிவ் அதப்னு அர்த்தம். ரெண்டு மூணு கம்பேர் பண்ணி எழுதுறது. ஓகே, திராசத்துல் அதபுல் முகாரன்னா இதான் அது. ஒரு அதபுல் முகாரன் 1952ல தான் இது வாங்குறாரு. எந்த வருஷம் பிஹெச்டி வாங்குறாரு? 1952ல. ரொமான்டிக் ஞாபகம் வச்சுக்கோ. ரொமான்டிக்கியா வரும் 1956ல வாங்குறாரு. அப்புறம் நக்துல் அதபீல் ஹதீஸ் 1958. திராசத் நமாஜ் மذهب الشعر والنقد وظهور أدب البخاري توجيه دراسة الأدبي المعاصر. வேற இவர் புக்கு அல் ஹயாத்துல் ஆதிஃபா பைனல் அத்ரியா சூஃபியா. இது புது புக்கா இருக்கு. சூஃபிசம் அத்ரிக்கு மத்தியில ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ஆதிஃபான நல்ல லைஃப் அப்படின்னு சொல்றாரு. ஐய திராசத்து நகதியா ஒரு முகாரன் ஹவுல மௌலுயின் மஜ்னூன் லைலா சில அதபில் அரபி ஒரு ஃபாரிஸ். ஆக்சுவலா அதிரின்னா அதுதான். அதிரின்னா அந்த சேட்டிங் சொல்லுவாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸோட பேசுறாங்க சேட்டிங், அந்த பேச்சு வழக்கு. அந்த ஹுப்பல் அதிரான்னு சொல்லி இவருக்கு வரும். ஜமீல் பசீனாக்கு வரும்னு நினைக்கிறேன். ஷேர் ஆதரா அப்படின்னா கவிதைகள் பெண்ண சமமா இருக்கு. கிட்டத்தட்ட ஃபிளிட்டரிங் தான். அதுக்கும் சூஃபிசத்துக்கும் மத்தியில ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கிறாரு. இன்னும் அதுதான் ஹவுல மௌலூயி மஜ்னூன் லைலா. மஜ்னூன் லைலாவை பத்தி எழுதிருக்கேன். மஜ்னூன் லைலா பத்தி எழுதுனது முஸ்தபா லுத்ஃபி ஒண்ணு வரும். சரி, அது வேற ஆளு. முஸ்தபா லுத்ஃபி மாஜித் வலின்னு எழுதியிருப்பாரு. அதுவும் மஜ்னூன் லைலா ஸ்டோரி மாதிரி தான். அதபின் அல் அரபி அல் ஃபாரிசி. ஸோ அதபில் அரபினே ஃபாரிசின்னு எழுதிருக்காரு பெர்ஷியன்ல. எப்போ 1962 பார்த்தாருக்கு, 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் நக்கதில் மஸ்ரஹி. ஓ, ராமாலயம் ஏதோ நக்கதில் இருக்கிறாரு. 1963ல மக்காலத்துல இருந்து தரசஃபியா மஸ்ரஹியாtul கௌமியா வேலைங்க வேர்ல்டு நேஷன். அதுவும் டிராமா பத்தி ஏதோ ஒன்று எழுதியிருக்காரு. 63. ஓ, இதைத்தான் சொல்றேன். நக்கதில் மஸ்ரஹில 63ல எழுதினது. ஓ, மக்காலாத்துகளே தரசஃபியா நமாஜிதுல் இன்சானியா ஃபி திராசத்தில் அரபி அல் முகாரன். கிதாபுகள் இங்க வருஷங்களை விட, ஆனா கிதாபுகளை வருஷங்கள் கேட்கிற அளவுக்கு இன்னும் இதா போல. ஆனா கிதாபுகள் எது சம்பந்தப்பட்டு நான் சொன்ன மாதிரி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சம்பந்தப்பட்டது அப்படின்னு வருஷங்கள் வர்ற கொஸ்டின் குறைஞ்சது 1 இல்ல 2 வந்துரு. பட் வந்துருது, அதான் விஷயம். ஓகே, கணினிகளாளுக்கு அப்புறம் அகமது ஷாய் போயிட்டாரோ? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டேன். என்ன பண்ணுங்க? அகமது ஷாய் 1896ல இருந்து 1976. 80 வருஷம் கரெக்டா வாழ்ந்திருக்காரோ? இப்படிதானே? பரவாயில்லையே, வருஷங்கள் கரெக்டா 80. இவர் ஆனா ஹனிமீகர்களுக்கு முன்னாடியே ஹனிமீக 1916 தான் பிறந்தாரு. அவர் முதல்ல இறந்துட்டாரு. இறந்தது பிறகுதான் பார்த்து பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. ஷபராஹும்ல பிறந்தாரு. முகாஃபலத்தில் மனசியா துர்த்தியத்தில் காஹிரால இறந்திருக்காரு. இன்சகன் தாருல் உலூம் காஹிரா. தாருல் உலூம் காஹிரால சேர்றாரு. அது 1918ல அங்கிருந்து பாஸ் அவுட் ஆகுறாரு. 1896ல இருந்து 18 வயசு கிட்டத்தட்ட கரெக்டா அப்போ இல்லையா? ஓகே, 1919 பாருங்க, நம்ம மறு வருஷம் பத ஹயாத்துல் அமலியா முதாரிஸ் மஸ்ஜித்
படிச்சு முடிச்ச உடனே ஒரு இது ஏன்னா ஆரம்ப பாடசாலைன்னு சொல்றாரு, நர்சரி ஸ்கூல்ல சம்திங் வேலைக்கு சேர்றாரு. கிட்டத்தட்ட நம்ம மக்கள் எல்லாரும் செய்யறது மாதிரி. இப்போ 1922ல இன்டர்லேல காய்கிறா, அதுக்கப்புறம் காய்ராக்கு போறாரு. அமீரன் மனசில் ஹசீனியா ஹசீனியால வேலை பார்க்கறாரு. இப்திதாயியா சரி முத்தத்தாமின் சில வருஷங்கள். அதுக்கப்புறம் இன்டர்லேல இஸ்கந்தரியாவுக்கு போறாரு. அமீன முத்தரிசல் லொகத்தில் அரபியா மர்சில் அப்பாசியா சானவி. அதுக்கப்புறம் செகண்டரி நர்சரியில செகண்டரி எஜுகேஷனுக்கு மாறுறாரு சானவி ஹையர் எஜுகேஷன்ல. எப்போ எந்த வருஷம் போனாங்கன்னு இல்ல, ஆனா எந்த வருஷம் வரைக்கும் வேலை பார்த்தாங்க, இந்த 1929 வரைக்கும் இஸ்கந்தரியால. ஃபர்ஸ்ட் இதுவும் காகிரா தானா, இது ஊர் வரல பாருங்க. ஆக்சுவலா காகிரா தாருல் உலூம்ல 1918ல ஃபாரிக் ஆகுறாரு. 1919ல மச இப்திதாயியால வேலை பார்க்கறாரு. அப்ப 1922ல திரும்ப இன்தகலன் தான் வருது. இன்தகலன் டிரான்ஸ்ஃபர் ஆனார், மாறி போனாரு, காகிராக்கு போனாரு. இங்க ஃபர்ஸ்ட் இப்திதாயியா எங்க இருந்தாருங்களா, அங்க மர்சா ஹசீனியா. மர்சா ஸ்கூல் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 2 3 இருக்கு பாருங்க, மர்சா ஹசீனியா, மர்சா அப்பாசியா. இது எல்லாமே இப்பெல்லாம் ஹிண்ட். சின்ன சின்ன நான் சொல்ற மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்லயும் ஹிண்ட் இருக்கும், அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா நீங்க தனியா உட்காந்து படிக்கவும் செய்யணும். அந்த டாபிக் பேசினா இப்ப நமக்கு ஓகே. மர்சா அப்பாசி சானதியால இருந்திருக்காரு. என்ன சும்மா இந்த கத்ரீஸ் புள்ளி. அதுக்கப்புறம் தான் காலேஜுக்கு வர்றாரு. எத்தனை வருஷம் கழிச்சு, 1919ல ஸ்கூல்ல ஆரம்பிச்சு 1929 வரைக்கும் ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறாரு, 10 வருஷம். அப்புறம் குளித்து ஆதாபுக்கு வர்றாரு, வருஷம் போடல. ஜாமியா ஃபுவாது லெவல். ஜாமியா ஃபுவாது லெவல் யாருக்கு படிச்ச சொல்லுங்க. ஜாமியா ஃபுவாது லெவல் எங்க படிச்சு? உங்க புக் எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க, புக்ல ஜெராக்ஸ்ல. ஜாமியா ஃபுவாது லெவல் வந்து சும்மா தாசையில ஃப்ரெண்ட்ஸா தாசை வினாலே இப்ப உதவன் காலி இடத்துல இல்லையோ. நப்பன் மகன் இருந்து வரப்போ அப்படிங்கிறது தீசிஸ். ஆனா எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இல்ல. நான் ஏன் இங்க காகிரா 1943 தானே வாங்கினாரு கவர்மெண்ட். பட் எதையாவது பார்த்துனா கண்டிப்பா இருக்கணும். இவர் தானே ப்ளீஸ் நாங்க வந்து அதனால போக முடியாம இருந்தது. இவர் தானோ? ஆமா இவர் தான். போக முடியல. அப்புறம் தானா ஒரு விஷயம் இது பண்ணுவாரு. அசல துப்சுரா ஜாமியா போவாதுல வந்து ஜாமியா காங்கிரா ரெண்டுமே வருது. கரெக்ட். அதனாலதான் நாங்க ஜாமியா காங்கிரா இங்க எழுதியிருக்கோம் 1943ல. வேற இன்னொரு ஆள் ஜாமியா போவாது அவங்களுக்கு அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. பார்ப்போம். ஸோ இவர் என்ன செய்யற ஜாமியா ஃபர்ஸ்ட் லெவல்ல ஜாயின் பண்றாரு. زاد في عمله إلى يصبح وكيلا للكلية. وكيل الكلية وكيل إنشارج என்ன இன்சார்ஜ்ங்கிறது தெரியல. சும்மா ஷகல மன்சப உஸ்தாதில் குர்சியில் அரபில் அரபி அதவில் அரபி அரபுல உஸ்தாத் ஆகிறாரு. அத்தா ஜமான ரஹீலிகி வஃபாத் ஆகிற வரைக்கும் அங்கே தான் இருக்காரு. 10 வருஷம் 1929னா ஒன்னா 29 நாட்கள் 31 3 வருஷத்துக்கு மேல இருக்கு. அதிகபட்சம் 30 தான், 29 30 தான் இருக்கும். எந்த வருஷங்கிறது கரெக்டா வரல. அங்க இருந்து 76 வரைக்கும் அங்கேயேதான் இருந்திருக்கிறார். இவருக்கு தான் உஸ்தாதுன்னு இன்னொரு பேரும் இருக்கு. يعد من رأيل الذي حصل على لقب الأستاذي. لقب أستاذي இவர் கிடைச்சது. دون يحصل درجة الدكتوراه. இது முக்கியமான பாயிண்ட்.
டாக்டரேட் வாங்காமையே உஸ்தாதுடைய லக்கம் கிடைச்சதுங்கிறாங்க. பொதுவா அதை முடிச்சிருக்கணும் டாக்டரேட் வாங்குறதுனால. ஒருவேளை இது கரெக்டா தனியா சொல்றாங்கன்னா ஒருவேளை அங்கேயும் குவாலிஃபிகேஷன் பிரச்சனை இருக்குமோ தோணுது. அல்லது அவங்க ஒரு இதா ஸ்பெஷலான ஆளா இருந்திருக்கணும், சம்திங் ஆளா எடுத்திருக்கணும். ஸோ டாக்டர் இல்லாம லக்கம் உஸ்தாதி ஒரு கிடைக்குது. ஸோ எதுமே ஷொராய் ஷபாப். ஸோ 1919ல வந்து யூத் பொயட்ல கருதப்படுறாரு. ஒதுபா இஸ்கந்தரியா இல்லம். ஸோ இஸ்கந்தரியாவோட லிட்ரேச்சர்லயும் வர்றாரு, யூத் பொயட்லயும் வர்றாரு. எங்க 1919ல. அப்புறம் அவருடைய உஸ்லூப் இவரோடதா இதே மாதிரி உஸ்லூபியான்னு ஒரு புக்கு படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? உஸ்லூபியாங்கிறது முசத்தியோடைய புக்கு. இது என்ன புக்கு? திராசத்துல் பலாகையா தஹ்லீலியா உசூலில் அசாலிபில் அரபியா. பலாகா, தஹ்லீலில் உசூலில் அசாலி. ஹல் செய்யறது, ஹல் செய்யறதுன்னா ஆய்வு செய்யறதுன்னு அர்த்தம். ஹல்னா சொல்யூஷன் கொடுக்கறதுன்னு அர்த்தம். இப்போ மேக்ஸ்ல ஒரு சம் ஒன்று கொடுத்தா கீழே சொல்யூஷன் போட்டு எழுதுறீங்க, சால்வ், அதுக்கு தான் ஹல்லும்பாங்க. ஸோ இவரு லிட்ரேச்சர் சிஸ்டமோட உசூல ஏதோ ஹல் செஞ்சிருக்கிறாரு இந்த கிதாப்ல. உஸ்லூப்னாலே ஓரளவு ஞாபகம் வந்துடும். பலாகாவும் அதுல கொண்டு வராரு. பட் என்ன பலாகா அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்து உசுலு நக்குதல் அதில் நான் சொன்னேன். உசுலு நக்குதல் அதில் இவருடைய ஃபேமஸான புக்கு 1940 இங்க வருஷம் வந்திருக்கு. ஆனா இது 2-3 தடவை கொஸ்டின்ல வந்திருக்கு, கேட்டிருக்காங்க. 2 வருஷம் தொடர்ந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வருஷம் ஒரு எக்ஸாம்ல வந்தது அதே கேள்வி இன்னொரு எக்ஸாம்ல வராது. ஆனா அந்த கேள்வி சம்பந்தப்பட்டதை மாத்தி வேற மாதிரி கேட்பாங்க. போன எக்ஸாம்ல உசுலு நக்குதல் அதில் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்துச்சு. அகமது சாஹிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாரிக் ஷாரு சியாசி முன்தசிக கர்சானி ஹிஜ்ரி. அப்புறம் பொலிட்டிக்கல் போயம்ஸ். பொலிட்டிக்கல் போயம்ஸோடைய ஹிஸ்டரி எப்போ முன்தசி ஹிஜ்ரியோட 2வது செஞ்சுரியில 1945ல எழுதுறாரு. ஸோ 1940ல தான் இதுதான் ஃபர்ஸ்ட் புக். அப்போ 1930 தான் உஸ்லூப்ன்ற புக் எழுதுறாரு. உஸ்லூப்ன்ற புக் இவங்க இங்க சொன்ன மாதிரி எழுதி சொல்லியிருக்காங்க. அதே தான். பட் இதை முன்னாடி போடுற உசூல் நக்கத்துல முன்னாடி போட்டுருக்காங்க. அது பட் அது 40, இது 39. அப்புறம் 45ல 5 வருஷம் கழிச்சு இதை எழுதியிருக்கிறாரு. பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாரி பொலிட்டிக்கல் போயமோட ஹிஸ்டரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் முக்கியம் தான். தாரிஃப் நகாய் ஷாரில் அரபி. அதுக்கப்புறம் தாரிஃப் நகாய்னா இஷ்யூ சம்திங் பிரச்சனையோட ஹிஸ்டரி எழுதியிருக்கிறாரு 1946ல. ஏன் இவர் எப்பவுமே இப்படி எழுதுறாரு? இப்போ கசிதா இலக்கிய வாலிதி. இலக்கிய வாலிதி இதாச்சு. ஓ இதானா, சரி, ஓகே. في مدح أبيه أصدرت في جريدة سفينة الأخبار. ஸோ இந்த இடத்துல இந்த புக்ல இலக்கிய வாலிதின்னு மட்டும் சொன்னாங்க இல்லையா? என்ன அர்த்தம் இலக்கிய வாலிதினா? மீனிங் புரியுதா? தந்தை, சொல்லுங்க சொல்லுங்க. டுவர்ட்ஸ் ஓ மை ஃபாதர்னு அர்த்தம். டுவர்ட்ஸ் யூ, உங்க பக்கம் நான் சொல்றேன் தந்தைன்னு சொல்லிட்டு. தி மதகி அபிஹி, அப்பாவை புகழ்ந்து எழுதியிருக்கிறாரு. கவிதை பசிதா தானே, கவிதை தான். அது யாரு வெளியிட்டானா நம்ம ஜரீதா சஃபினா வெளியிட்டாங்க. இப்போ இலக்கிய வாலிதின்லாம் யாருன்றது கிட்டத்தட்ட தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் கேள்வி வந்தா அதை யாரு வெளியிட்டாங்கன்னு தான் வரும். யாரு வெளியிட்டாங்கன்னா ஜரீதா சஃபீனா. சஃபீனா நியூஸ் பேப்பர் எந்த வருஷம்? 1939ல. அப்படின்னா அவர் முன்னாடியே எழுதிட்டாரோ? 1939ல தான் உஸ்லூபும் வருது. அப்ப இது வெளியிடுறாங்க அப்படின்னா ஒருவேளை அவர் அதுக்கு முன்னாடியே அதை எழுதியிருக்கணும். ஒன்னா 39ல எழுதியிருக்கணும், அல்ல அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் புக் இதுவா அதுவாங்கிறது விஷயம் இருக்கு. ஓகே. அகமது ஷாஹிப்க்கு அப்புறம் யார் வர்றா?
தாஹா ஹுசைன் நினைக்கிறேன். கரெக்டா? நாளா காணும். மேல போயிட்டாரோ? நேத்து சாயிகுன்னு ஒரு இது யாருக்கோ படிச்சோம். சாயிகுன்னு யாருக்கு படிச்சோம்? அக்காதுக்கு படிச்சோம்ல. அதாவது டூரிஸ்ட் இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சாரு. லீல் முத்த வாஃபிதீன சாயிகின் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. நேற்று கிளாஸ்ல மதியம் எத்தனை பேர் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப சாயின்னு ஏதோ புக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? முபினா இருந்தீங்களா? சாயிங்கிறது புக் இல்ல, பத்திரிக்கை. மஜல்லா ஆரம்பிச்சாரு. யார்? அப்துல் மசீஹ் ஹத்தாதா ஆரம்பிச்சது. அது எப்போ ஞாபகம் வருதுன்னா, நேற்று கிளாஸ் முடிச்சுட்டு போய் தொழுகையில நிக்கிறேன், தொழுகையில இது ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு மண்டையில அது ஓடிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு தெரியல, யோசிச்சோம் அப்படின்னா, தொழுகையில தான் பீஸ்ஃபுல்லா நிற்போம் இல்லையா? இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அருமையான புக் அது. அந்த புக்ல சொல்லியிருப்பான், ஒரு விஷயம் அது தொழுகையில, சரி தொழுகையில ஒரு விஷயம் தெரியல வரல அப்படின்னா, உங்க சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட கேளுங்க, அது தெளிவா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற இடத்துல அது கேட்டு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா அருமையான புக் அது. நான் அந்த புக்கு தான் சில பேருக்கு அனுப்பிச்சு படிக்க சொல்லியிருந்தேன். அந்த ஆடியோ புக்ல இது பண்ணு, புக்கா கிடைச்சா ரொம்ப நல்லது, அதை கேளுங்க. அப்ப நமக்கு தொழுகையில தான் அந்த பீஸ் கிடைக்கிறதுனால அது எனக்கு அது அங்க ஞாபகம் வருது. நிறைய பேர் இந்த பொருள் தொலைச்சது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொழுகையில ஞாபகம் வரும். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அவர் இத்மிலான் இருக்கிறதுனால அந்த ஸ்டேட்டுக்கு வரணும். சரி, ரைட், விடுங்க. வேற ஒரு விஷயம் பேசணும், நம்ம பாக முடிச்சுட்டு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஹுசைன் மணி 8 நான் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கா? தாக ஹுசேனுக்கு அப்புறம் யார் யார் இருக்கா? 9 தாகா ஹுசைன், அப்புறம் மீசாயில் நயிமா, அப்புறம் ஷவுகி லைஃப், அப்புறம் முசத்தி. கரெக்டா? 4 பேர் இருக்காங்க. ஓகே, அடுத்து தாகா ஹுசைன் 1879, 1973, 1889, 1973. நேத்து சொல்லியிருந்தேன் மொபைல். 1889ல என்னென்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்னென்ன பார்த்தோம்? சஃப்ரின் இருந்தீங்களா? ஒரு 4 5 விஷயம் சொன்னேன், சொல்லுங்க. யார் யாரு? பாப்பா. ஓகே. 5 பேர் பிறந்திருப்பாங்க. 5 பேர் பிறந்திருப்பாங்க அந்த வருஷத்துல. ஒருத்தர் ஹிஜ்ரத் பண்ணியிருப்பாரு. இன்னும் 2 பேர் இறந்திருப்பாங்க. பட் நீங்க அது இன்னும் தெரிய மாட்டேங்குது. தாஸ் தாரா ஹுசேன் பிறந்திருப்பாங்க. இறந்த 2 பேர் வேற. நீங்க நேத்து நான் மாத்தி சொல்லிட்டேனான்னு தெரியல, அது சொல்லினா நோட் பண்ணிக்கோங்க. இது மீலாது தாரா ஹுசேன். டவுட்டுக்கு தான். இறந்தது வந்து சித்திக் ஹசன் கானும் இன்னொருத்தவங்க. இவங்க 4ஆம் தேதி 9ஆம் வீட்டுல வருவாங்க. 5 பேர் பிறந்திருப்பாங்க. நான் இதுல எழுதி வச்சிருக்கேன். 5 பேர் பிறந்திருப்பாங்க. யாரு யாரு இதுல எழுதுகிறோம்? ம், சரி. ம். 5. ஹசன் வச்சுக்கோங்க. 5 பேர் பிறந்தது யாரு யாருன்னா, தாஹா ஹுசேன் அக்கா. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து வந்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. நேத்து 2 பேர் கரெக்டா மதியம் கிளாஸுக்கு வரல. சபரின் வரவே இல்லை. ஹாஜி பாதியிலேயே போயிட்டீங்க. 5 மணிக்கு அசருக்கு அப்புறம். நெத்தி தீந்துருச்சா? இல்ல, அது அது அப்ப இருந்தீங்க.
நான் இந்த பாயிண்ட் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா வருஷங்கள் ஞாபகம் வைக்கிறதுல ஒரே வருஷத்துல சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதை ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்போ 1889 பாத்தீங்கன்னா 5 பேர் பிறந்திருப்பாங்க, 2 பேர் இறந்திருப்பாரு. பிறந்தது யாருன்னா அக்காது தாஹா ஹுசைனு, அப்புறம் மீஷால் மனிதர்ல 3 பேர், மீஷால் நேமா, மீஷால் மௌலு, சீரியா மாலி. அப்புறம் 1889 தான் ரஷீத் அய்யூப் ஹிஜ்ரத் செஞ்சிருப்பாரு. அப்புறம் இந்த வருஷத்துல தான் 2 பேர் இறந்திருப்பாங்க. ஒன்னு ஹசன் நசீப் இறந்திருப்பாரு, இன்னொன்று சித்திக் ஹசன் ஹான்னு சொல்லிட்டு 9th யூனிட்ல வருவாங்க. வர்றப்ப பார்ப்போம். ஓகேவா? ஓகே. முகினா, நான் இது ஏன் கேட்டேன்னா, நேத்து 1889 இறந்தாருன்னு சொல்லிட்டனோ, எனக்கு ஏதோ மாத்தி சொன்ன மாதிரி தோணுது. எதுல? அதான் 1889 தானே பிறந்திருக்காரு, இதா தானே இருக்கு, கரெக்டா தானே இருக்கு. என்ன சஃபரி? புரியல. அப்படியா? ஏதோ ஒண்ணு. ஏன்னா அந்த சில நேரம் நேற்று இது நடத்தும் போதெல்லாம் இவங்க ஒரு சில பேர் இல்லைங்கிற அந்த மைண்ட் இதானதுனால கொஞ்சம் இது இதாகும். திரும்ப கொஞ்சம் சரி பண்ணணும், அதை நம்ம மைண்ட் சரி பண்ணாதான் கிளாஸ் ஒழுங்கா போகும். சரி, இது இது பாத்துக்கோங்க. அஞ்சு அஞ்சு 8 சம்பவம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். 5 பேர் பிறந்தது, ஒரு ஹிஜ்ரத்து, 2 இறந்தது, 8 வரும் 1889. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இவர் அமீதுல் அரபில் அரபி, முக்கியம், இது நெட் எக்ஸாம்ல வந்த கேள்வி. அமீதுல் அரபில் அரபி இவர் படிச்சுட்டு போய் அந்த நேரத்துல நான் மாத்தி எழுதிட்டு வந்தேன். இதுல ஒரே ஒரு தடவை ரிட்டன் எக்ஸாம் வச்சாங்க, பட் அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வேற விஷயம். இப்போ கம்ப்யூட்டர்ல வச்சது போன வருஷத்துல அதுல கொஸ்டின் வந்திருந்தது. அப்புறம் ஒளித அபுல் முஸ்லீம் கரியத்தில் சைது முஸ்லீம் கரியத்தில் மதினத்தில் முகாகால பிறப்பாரு. தாகா முகாகாட்டு தான் பேர் வச்சிருப்பேன், ஞாபகம் வச்சிருப்பேன். தாகா, முகாகா, அபுனுவாசு, அஹ்வாசு, அதே சவுண்ட்ல வரும் சில ஊர் பெயர்கள்லாம். இது எனக்கு இது எங்க ஹெல்ப் பண்ணுச்சுன்னா மேத்ஸ் த ஃபாலோயிங்ல ஹெல்ப் பண்ணுச்சு. மேத்ஸ் த ஃபாலோயிங் மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் எதுவுமே கிடையாது. மேத்ஸ் த ஃபாலோயிங் என்ன ஈஸினா, நாலு நாலு கொஸ்டின், 4 ஆன்சர், 4 இது இருக்கு. இந்த பக்கம் ஏல 4 இருக்கும், பில 4 இருக்கும், 4 மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஒன்னை கண்டுபிடிச்சா மித்த 3ஐயும் கண்டுபிடிச்சிடலாம். நான் அது அந்த இடத்துல வரும்போது சொல்லிட்டேன், அது உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுல ஒரு மேட்ச்ல இந்த தாகா முகாகா மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. இது மேட்ச் பண்ணதுனால அது கண்டுபிடிச்சாச்சு. சில நேரம் என்னன்னா, இப்போ 1க்கு பி அப்படிங்கிறது 2 இடத்துல இருக்கும். அப்படி வந்தா மட்டும் அது அப்படியே வரும், பட் கம்மி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம ஒழிஞ்சு. இப்ப மத்த நேரம் 1க்கு தெரிஞ்சா இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது ஈஸி தான். வாக்கு தலா ஜானிபில் அசீர் நீல் எங்க 9க்கு பக்கத்துலையா? சரி, இருக்கட்டும். கான் அபு மலிஃபன் சஹீரன் ஷிர்கத் ஜிராயியா, ஒரு அக்ரிகல்ச்சர் கம்பெனில வந்து ஒரு சின்ன வேலையால தான் அவங்க அப்பா இருந்தாரு. ஷிர்கத் ஜிராயியாங்கிறது இது வேற. எனக்கு சுகர் ஃபேக்டரியில இருந்திருப்பாரு, சுகர் கம்பெனில இருந்திருப்பாரு. பி இதுல அப்ப அதுல ஜிரான அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சரோட ஒரு சுகர் டிபார்ட்மெண்ட்லன்னா கரும்பு ஆலையா? இருக்கட்டும். அதுலதான் உங்க அப்பா ஏதோ வேலை பார்த்திருப்பாரு. அஞ்சபா அவனாவும் தாமோசன் அவங்க அப்பாக்கு எத்தனாவது பையன் ஞாபகம் இருக்கா? பார்த்து சொன்னோம். அவருக்கு நிறைய பசங்க. தாமோசன் வந்து சாபி 7வது. அவரு 3 வயசுல கண்ணு போயிருச்சு. வழக்கினாக ஒவ்வில பஸ்ரவ் துக்கான் ஹார்டன். ஆனா அது இங்க அழகா சொல்றாங்க பாருங்க. 3 வயசுல பார்வை கண்ணு போனாலும் பஸ்ரஹு ஜக்கா, அவருடைய மதிநுட்ப அறிவு அவருக்கு பகரமா கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. ஜாக்கிரா கவியா, நல்ல நினைவாற்றல் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னாங்க. பொதுவாகவே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த பிளைண்ட் பீப்புள் பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து மைண்ட் ரீதியான அறிவாற்றல் நிறைய இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க நிறைய விஷயங்கள் இப்போ நீங்க நீங்க கிளாஸ்லயோ இல்ல இதுலயோ நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறது எதுனாலும் தெரியுமா? டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுல ஒரு 60-70% ஐனாலதான். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கு, பாக்குறது மூலமா தான் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுங்க. கண்ணு பார்க்கல அப்படின்னாலே பாதி மைண்ட் நல்லா வேலை செய்யும். அதனாலதான் ஸ்கிரீன் டைமை குறைங்கன்னு சொல்லிட்டு டிவியோ மொபைலோ அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கு காரணம். ஏன்னா நீங்க உங்க கண்ணு வழியா தான் உங்க மைண்டுக்கு போகும். ஒரு ஆட்ல சொல்லுவாங்கல்ல,
இது வரும். இந்த குழந்தைங்க வந்து இது பார்க்கணும் சாப்பிடணும்னு நினைக்கிறது வந்து அந்த கண்ணு வழியா போறது தான். அந்த பார்க்குற கலர்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்க்கறது இல்லைன்னாலே நிறைய பிரைன் பீப்புள் பாருங்களேன், அவங்களுக்கு வந்து வாய்ஸை கேட்டவொன்னு சொல்லுவாங்க. ஓகே. இல்தஹக்க பில் குத்தாப், ரைட்டர்ஸோட சேர்ந்தாரு. ஹஃபில ஃபீல் குர்ஆன். ஓ, ஒரு குர்ஆன் ஹாஃபிஸா? யார் யார் ஹாஃபிஸ் அப்போ? எழுதியிருக்கீங்களா? முபீனா? யார் ஹாஃபிஸ் சொன்னாங்க? ம். அபுதரா முஸ்லிம் மர்சிஃபி 4வதா இவரா? வேற ஆள் இருக்காங்களா? அப்போ 2 பேர் 3 பேருக்கு மேல போனாலே நீ இண்டெக்ஸ் போட்டுறது தான் நல்லது. இந்த இண்டெக்ஸ் வந்து போட்டுருங்க ஆஃபீஸுக்கு போறாங்க. لما تم حفظه أخذ في الحفظ مجموع أخذ في مجموع المجموع மஜ்மூலத்துல என்ன மஜ்மூலத்துல என்ன கிடைச்சுன்னு தெரியல. இது முடிச்சு மஜ்மூலத்துல கிடைச்சது கராத்தில் பாடல் குத்துபி வல் அஷ்ஆர் கதீமா இஸ்தேதாதல் கப்பலி ஆசியார். ஸோ கிராத் பாலி சில கிதாபுகளை படிச்சாரு, பழைய கவிதைகளை படிச்சாரு. இஸ்தியாதாதன்னா முன் தயாரிப்பாகன்னு அர்த்தம். தயாரிப்பா செஞ்சாரு. தொகுதியில் அஸ்கருக்கு அட்மிஷனுக்காக வேண்டி அஸ்கருக்குள்ள போறதுக்காக. ஓகே. அக்கஃபத் தாஹா ஹுசைன் அலா திராசத்தில் உலுமு தீனியா லோகவியா அஸ்கர்ல உலுமு தீனி லோகவிய படிச்சாரு. கான ஷேக் சையத் மர்சிஃபி தரிசுல் அதப். ஷேக் சையத் மர்சிஃபி உஸ்தாத் ஸ்டூடெண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். அது எழுதுனீங்களா நம்ம கேட்க வேணாம். இத்ரிசுல் அதபா தரசஃபில் அஸ்கர் சுமர் ஜாமியா மிஸ்ரியா. அதுக்கப்புறம் அஸ்கர்ல பாடம் படிச்சாரு. அதுக்கப்புறம் ஜாமியா மிஸ்ரியாக்கு வந்தாரு. சும்மா ஃபி சூர்புன் பாரிஸ். ஸோ பாரிஸ்ல சூர்பனுக்கு வந்தாரு. இவர் ஃபர்ஸ்ட் பிஹெச்டி வாங்குறது காகிரால ஒரு 1949 வருஷம். சரி இருங்க பார்ப்போம். வருஷம் டக்கு ஞாபகம் இல்லை. ஓ இல்ல. சரி ஓகே. ஓ மாலை இல்ல ஹரக்காத்து இஸ்லாஹியல் ஷேக் முகமது அப்துகு. ஷேக் முகமது அப்துகோட ரைட்டிங்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்தது. இல்ல ஹரக்காத மூமெண்ட்ஸ் அவரோட இது எல்லாமே. அதே மாதிரி ஷேக் முகமது அப்துகோட ஃபேனா இவரும் இருப்பாரு. யாரு? முஸ்தபா லுத்ஃபி இருப்பாரு. 7th வரும் நம்ம அங்க பார்ப்போம். அது ரிஃபாத் அப்தாசி மூலமா தான் சில விஷயங்கள் செய்வாங்க. சரி அங்க இந்த இடத்துல வரும்போது சொல்றோம். حركة الحرية மரத்தில் காசிம் அமீன் வகைரி விமன் ஃப்ரீடத்துக்காக வேண்டி சம்திங் மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருந்தாரு. எது யாரு? முகமது அப்துல். காசிம் அமீன் வகைரி. காசிம் அமீன் அப்புறம் அவங்களுக்காக புரியத்துல் மரா ஹரக்கத்து புரியத்துல் மரா. ஓகே. யாரு? முகமது அப்துல் செஞ்சாரு. இவர் யாரு கூடயோ இல்லையா? அது சஹாபியும் இன்னொருத்தராலும் வருவாங்க. என்னோட புரியத்துல இவரும் வர்றாரா? இது பாயிண்ட் பார்க்கணும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது யூனிட்ல வரும். அங்க நம்ம திரும்ப இவரை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுன்னா நம்ம அதிகமாக யோசிக்க வேணாம். ஓகே. பதா ஹயாத்துக்கு சஹாஃபியா தன ஜேர்னலிஸ்ட் வாழ்க்கை ஆரம்பிச்சா 1910ல ஜரீதால. ஜரீதா கௌகப் முஷிர் ஜும்ஹூரியா. கௌகப் முஷிர் ஜும்ஹூரியான்ற பத்திரிக்கையால தான் 1910ல ஆரம்பிச்சாரு ஜேர்னலிஸ்டா பத்திரிகை வாழ்க்கை. 1908ல இல்தகப் ஜாமியா அஹ்லியால சேர்ந்தாரு. எதுக்கு? சமியாஃபி ஹஃப்னா நாசிஃப் ஒரு உஸ்தாத். ஒரு இன்னொரு ஆளுக்கு உஸ்தாதா இருந்தாரு. ஹஃப்னா நாசிஃப் ஞாபகம் இருக்கா? முகமது அல் ஹலரி முஷ்ரஃபிருக்கு. முகமது ஹலரிக்கும் ஹஸ்னா நாசிஃபுக்கும் உஸ்தாதா இருந்தார். இவருக்கு இருந்தாரா? இந்த பஷார் கிட்ட ஒரு 5 பேர்த்த படிப்பாரு. அவங்க அத்தா கிட்ட படிச்சது யாரு? அது நஹு படிச்சது ஹம்மாத் ரிவா. இப்னு சலாம் ஜும்ஹில இவர் வந்துச்சா? கன்ஃபார்ம் பண்ணணும். சரி பார்ப்போம். இந்த ஹம்மாத் பின் சலமா முஃபல்லல் غالبا نحو حماد بن سلمة أشمعي بشار بن برد مفضل الذي
ஹல்ஃபல் அஹ்மத். அஸ்மை ஹல்ஃபல் அஹ்மத். ஷார வந்து அஸ்மை ஹல்ஃபல் அஹ்மத் இதை படிச்சிருக்காரு. ஹம்மாத் அவங்க படிச்சாரு. இப்ப இவர் இல்ல, இவரில் வரல. பட் இதுக்கு முன்னாடி அவங்க பேர் வந்துச்சு. ஸ்டூடெண்ட் எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா? அதுல அவங்க பேரு வேற யாருக்கு எழுதி வச்சிருக்கீங்க? அதனால இல்ல வருது, கன்ஃபார்ம் வருது. அதனாலதான் பாடம் முடிச்சோன்னா உட்காந்து அதெல்லாம் பார்த்து ஒரு தடவை எழுத சொல்றேன். இல்ல நீங்க சொல்றீங்க ஏன் இதுல அன்பில் நான் எழுதுனதுல அன்பில் அஹ்மன்ற பேரு ஞாபகம் என்னோட இதுல நோட்ஸ் இண்டெக்ஸ்ல இருப்பேன். ஆமா. அப்பனா நான் ஆ இல்ல ஹப்னான் ஆசிஃப் இருந்தான். ஆமா இருந்தான். ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோமா. ஒன்றும் நினைத்துக் கொள்ள மாட்டீர்களே. ஹப்னான் ஆசிஃப் இல்ல உஸ்தாதாக வந்திருக்கலாம், அல்லது ஒரு பேர் எங்கேயோ வந்தது. மோஸ்ட்லி ஹைலைட் பண்ணிடுவேன். ஹைலைட் பண்ணதுல பார்த்து எடுத்துடலாம். இவங்கெல்லாம் முன்னாடி வர்றவங்க கண்டிப்பா இவங்க முன்னாடி போனவங்க இருக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்புகள் குறைவு. காசிம் வந்து அப்பசு நிகாத் ஓகே தான் பார்த்தோம். அப்னான் ஆசிக் பேரு இதற்கு முன்னால் ஒரு இடத்தில் வந்தது. அது இந்த புக்ல தான் வந்தது. அது கூட வந்த மாதிரி தெரியல. நான் பிள்ளைங்க நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. அந்த டேர்ம் ஞாபகம் இருக்கு. யார் இதுல வந்தது? இருக்கலாம். யாருடைய பாடத்துல வந்தது? அந்த பாடத்தை சொன்னீங்கன்னா தான் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆனா இப்போ இவங்கெல்லாம் நம்ம இப்பதானே படிச்சோம். இவர் நேற்று படிச்சோமோ. பரிதி அப்துல் ரஹ்மான் சுக்ரியா தீபாவளி செய்தி போனது. ஓகே. முகமது ஷாஹில இப்பதானே படிச்சோம். இப்ப படிச்சது வர வாய்ப்பு இல்லையே. இப்போ வச்சுங்க நானே சொல்லியிருக்கணும். நேற்று முந்தா நேற்று பார்த்தேன். இல்ல இது போன பாடத்துல படிச்சோமா? படிச்சது வர வாய்ப்பு இல்லை. இந்த உஸ்தாத்மார்கள் பேரு முக்கியம். அது கண்டிப்பா கேட்பான். சரி பார்ப்போம். இதுக்கப்புறம் இல்ல வந்தா இது பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஜாமியா அஹ்லியால சமியன் ஹப்னா நாசிர் முகமது ஹதரி கிட்ட படிச்சாரு. நீங்க முடிச்சு வச்சிருக்கீங்கன்னா மிஸ்ல நா நாலினு ஒரு ஜுவைதி ஏதோ முடிச்சு வச்சிருக்கீங்கன்னா ஈஸ்டர்ன் நேம்ஸ் மாதிரி இருக்கு. இவங்கள மாதிரி சாரி இவங்கள மாதிரி இல்ல. இவங்க மாதிரி ஆளுக்கிட்டையும் படிச்ச ஈஸ்டர்ன் உஸ்தாத் மார்கள்ட்டையும் படிச்சிருக்கிறாங்க. அதாவது 1908 ஜாமியா அஹ்லியால படிச்சிருக்காரு. ஹப்னா நாசிர் கிட்ட முகமது அலி கிட்ட படிச்சிருக்காரு. நான் ஈஸ்டர்ன் உஸ்தாதுல யாரு இவங்கள மாதிரி உஸ்தாதுகிட்டையும் படிச்சிருக்கான்னு ஒரே ஆள் பேரை மட்டும் சொல்றாங்க ஈஸ்டர்ன்ல. சரி இருக்கு. நாளை ஷாஹித் ஜாமியா அஹ்லியா மௌது இருக்கிற அபிலாங்க. ஜாமியா அஹ்லியால மௌலா இருக்கிற 1914 ஓகே சொன்னா அப்போ கரெக்ட் பண்ணேன். 1914 வாங்குறாரு. இது என்ன காகிதாலியா இருக்குது? 1914
தாஹா ஹுசேன் இங்க ஒரு ஜாமியா காஹிரா இருக்கட்டும், ஒரு காஹிராவா இருக்கணும், ஜாமியா அஹ்லியா இருக்கட்டும். இங்க யானை இந்த காஹிரான்னு தானே வந்தது, ஞாபகம் இருக்கா? சில நேரம் அந்த ஊர் பேரை சொல்லிடுறாங்க, சில நேரம் உள்ள சொல்றாங்க. இதனாலதான் கன்ஃபியூஷனே வருது. இங்க பாருங்க, புத்தூர் லூலா ஜாமியா காஹிரா பிக்ரா பிலால் தான் பிரச்சனை. இங்க ஜாமியா காஹிராக்கு வந்து இங்க ஜாமியா அஹ்லியான்னு வருது. ஒருவேளை கெய்ரோல யூனிவர்சிட்டியா இல்ல கெய்ரோ யூனிவர்சிட்டியாங்கிறது தான் டவுட். மௌலூத் இக்ரா பிலால சனா 1914 கர்ர ஜாமியா அஹ்லியா ரிசாலத்தி பாஷா. அப்போ இவங்க ஜாமியா அஹ்லியா தான் என்ன பண்றாங்கன்னா அவரை பிரான்ஸுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க. இவங்க தான் அனுப்பிச்சு வைப்பாங்க செலவு பண்ணி. அடுத்து படிக்கிறதுக்காக வேண்டி அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்ப நசலா ஃபி மும்பலியில இறங்குறாரு, போறாரு. இதாக்கர் ஜாமியா இதரிசு உலூம தாரிஃபியா ஒரு பல்சஃபா. எங்க அங்க பிலாசபியும் தாரிஃபும் இல்மும் நப்சும் படிக்கிறாரு, சைக்காலஜியும் படிக்கிறாரு. பிலாசபி படிக்கிறாரு, சைக்காலஜி படிக்கிறாரு, தாரிஃபும் படிக்கிறாரு. எங்க படிக்கிறாருன்னா மோன்பீலியரா ஞாபகம் இருக்கலாம். மோன்பீலியர்ல அந்த யூனிவர்சிட்டியில போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. தல்லமஃபி அஸ்னாயி தாலிக்க லொகாத்து. இவர் படிக்கிறதுக்கு நடுவில் இடையில யூனானியும் லாட்டினும் படிச்சிடுறாரு சோர்போன்ல. ஓகே, இதோ மொழிகள் என்ன மொழிகள் படித்தாருன்னு கேள்விகள் வரலாம். தென் வந்து கான அகமும் சுரைத்த மிக நிராசாத்தும் சூர்பும். சூர்பனோட முக்கியமான பாடத்தோட பிஸியா இருந்ததுன்னா மஷாக்கில் நப்சிய பல்சஃபா. நப்சியா இல்ல பல்சஃபா இஸ்திமாயியா அத்த ரிசாலத்து துக்தியா சானியா. அந்த இடத்துல துக்தோட 2வது டாக்டரேட் படிக்க ஆரம்பிச்சாரு. பல்சஃபத்துல் இஸ்திமாயியா சோசியல் பிலாசபி அபவுட் இப்னு கல்தூன் படிக்க ஆரம்பிச்சாரு. இங்க மவுண்ட்பில்லியர்ல போய் அங்க என்னென்ன படிக்க போனாரு, தாரீக் படிக்க போனாரு, பல்சஃபா படிக்க போனாரு, சைக்காலஜி பிலாசபி படிக்க போனாரு. இதுக்கு நடுவுல யுனானியும் லத்தீனும் படிச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவர் பிஸி அகம் ஷுரைஃப் அப்படிங்க அவர் ரொம்ப பிஸியா இருந்தது எதுன்னா மஷாக்கில் பல்சஃபாலதான். பிலாசபிக்கல் இஷ்யூஸ்ன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இதோட சேர்த்து பார்த்துக்கோம் சோசியல் அண்ட் பிலாசபிக்கல் இஷ்யூஸ். அதுலதான் அந்த 2வது பிஹெச்டி வாங்குறாரு. பல்சஃபத்துல் இஸ்திமாயியா இந்த இப்னு கல்தூனோடதுல 1918. ஓகேவா, ஷூர் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து அபுல் அலாம் வார்டி 1914. ஓகே, வைந்தமா அஸ்தர ஹிஸ்ப ஹராரி தஸ்தூரியின் சஹீஃபா இசாசி அஸ்பஹ தாஹுசன் மாறினாரு. ஸோ எப்போ அவர் வந்து அஹ்ராரல் சூரிபான்ல ஒரு இதை வெளியிடுறாரு, எதை வெளியிட்டாரு? அஸ்தர ஹஸ்பல் அஹ்ரார் தஸ்தூரியின் சஹீஃபத்து சியாசி, ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலை வெளியிடுறாரு. எங்க? ஹிஸ்பல் அஹ்ரார் தஸ்தூரினோட ஏதோ ஒரு பார்ட்டி, ஹிஸ்புனா பார்ட்டின்னு அர்த்தம். அதோட வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் அதோட எடிட்டரா அஸ்பஹ முஹர்ரிருஹா, அதோட எடிட்டராகவும் மாறிடுறாரு. ஓயின உஸ்தாதன் ஆதாபி லோகத்தில் அரபியா குல்லியத் அதாவது ஜாமியா மிஸ்ரியால தாஹா ஹுசைன் நிறைய படிப்புக்கு தான் செலவு பண்ணி இருக்கிறாரு. இன்னும் ஒரு இதுல வருதான்னு தெரியல. இவரோட பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் விமன் என்ன சொல்றது கிராஜுவேட்னு சொல்லி ஒரு இதுல படிச்சேன். இதுலயே தெரியல. பொண்ணையும் படிக்க வச்சிருப்பாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விமனை தான் கல்யாணமும் பண்ணாரு. 2வது 1950 சம்திங் எதுலயோ பின்னாடி வரும். எஜுகேஷன் பேஸ்ல தான் வருதான்னு பார்ப்போம் இருங்க. ஸோ இவர் ஏன் இதை நான் இங்க சொல்றேன்னா இவரது கன்ஃபியூஸ் ஆகும் தாஹா ஹுசைனோடது. ஏன்னா நிறைய படிச்சிருப்பாரு. ஜாமியா மிஸ்ரியா வருது, சோர்போன் வருது. நான் ஒரு வாட்டி தனியாக உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எந்த கொஸ்டின் பேப்பருமே தாஹா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. தாஹா ஹுசைன, இந்த அஹமது ஷௌக்கி, ஹாஃபிஸ் இப்ராஹிம், ஷௌக்கி லைஃப், ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பரு இவங்க பேர் இல்லாம வந்ததே கிடையாது, வரவும் வராது. ஓகே, இருக்கட்டும். தகவல் ஜாமியா அஹ்லியா இல்ல ஜாமியத்துல் ஹுக்குமா மிஸ்ரியா. அதுக்கப்புறம் ஜாமியா அஹ்லியால இருந்து ஜாமியா ஹுக்குமியா மிஸ்ரியாக்கு மாறுறாரு. சனா 1925 வருஷம். சும்மா உன்சதிபா அமீதன்னாஹா. ஸோ அங்க அவர் 1925 அந்த யூனிவர்சிட்டி என்ன ஆகுறாரு? என்னது அமீதுனா செக்ரட்டரி ஆகுறாரு. இதுல எழுதியிருப்பேன். அப்ப தரக்க ஜாமியா டைம் ஆயிடுச்சு. ఒక தரக்க ஜாமியா யாமல விசாரத்தில் தர்பியா. அதுக்கப்புறம் ஜாமியா விட்டுட்டு போயிட்டாரு. விசாரி தர்பியா தாலிம். ஓ, இதுக்காக வேண்டியதான். எதுக்காக? எஜுகேஷன் மினிஸ்டருக்காக வேண்டி அவங்க மினிஸ்ட்ரிக்கு போகணுன்றதுனால ஜாமியா விட்டுட்டு போயிட்டாரு. ஒய்கின முஸ்தஷாரன் ஃபன்னியல் ஹாலின் விசாரா. ஃபர்ஸ்ட் இந்த மினிஸ்ட்ரியில அட்வைசரா இருந்தார். ஆர்ட்ஸ் அட்வைசர்னா படிப்பு சம்பந்தமா வச்சுக்கோங்களேன்.
சும்மா ஒய்யின முதிரல் ஜாமியா இஸ்கந்தரியா. அதுக்கப்புறம் ஜாமியா இஸ்கந்தரியாவோட பிரின்சிபல் ஆனார். எப்போ 1942ல ஆகுறாரு. ஃபாத்தமா ஷாக அதோட ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா முடிக்கிறாரு. அஸ்பஹ வசீரல் தர்பியத் ஆலிம் 1950ல தான் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆகுது. நல்லா கவனிங்க. இங்க ஃபர்ஸ்ட் அந்த விசாரத்து தாலீம் தர்பியா தாலீம்ல அட்வைசரா தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்கந்தரியா ஜாமியா இஸ்கந்தரியா 1942ல அதோட பிரின்சிபல் ஆகிறாரு, செக்ரட்டரி ஆகிறாரு. அட்வைசரா இருந்த இடத்துல மினிஸ்டராகவே ஆகிறாரு. எஜுகேஷன் கிடைச்சது. فينادي يتكافئ الفرصة ويصبح أن التعليم ضروري لكل أفراد الشعب. ஸோ கிட்டத்தட்ட இவர் காமராஜர் மாதிரி சொல்லலாமா? ஏன்னா அந்த வார்த்தையை சொல்றாங்க. எஸ் தாலிம பரூரி, அந்த அவசியமான கல்வி படிப்பை கொண்டு வர்றாரு. குல்லி அஃப்ராதி ஷாபின், ஒவ்வொரு தனிப்பட்ட எல்லா தரப்பு மக்களுக்கும் ஹவா, எப்போ உணவு, காற்று, தண்ணீர் எப்படி அவசியமோ அதே மாதிரி எல்லா வகுப்பினர்களுக்கு அஃப்ராத் ஷாப்னா தெரியும், எல்லாத்துக்கும் கல்வி முக்கியம்னு கொண்டு வர்றாரு. தப்பே இல்லை. அவர் அந்த காமராஜர் இந்த மாதிரி கல்வி சொல்றது சொல்லலாம். அவருக்கு அதிகமான படைப்புகள் இருக்கு. இதுல ஜேர்னல்லையும் முகாலராத்துலயும் ஒரு குத்துபுலையும் அரபுல, நக்கதுல, சீரால மூணுலயுமே எழுதியிருக்கிறாரு. எழுதியிருக்கிறாரு, நக்கது எழுதியிருக்கிறாரு, சீரா எழுதியிருக்கிறாரு. தகலத அவாஹிர் ஐயாம ஹயாத்தி மன்சப ரைசில் மஜ்மா. ஸோ அவருடைய வாழ்க்கையில கடைசி நாள்ல தான் ரைஸ் அல் மஜ்மா லாங்குவேஜ் அசோசியேஷனோட ஹெட் ஆகுறாரு. அத்தா வஃபாதி முத்தசனை சொல்லுவாங்க. அது ஹெட் ஆகுறாரு. அதுக்கு 2 வருஷம் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வஃபாத் ஆயிட்டாரு. ஜாமியா காஹிரா 1973ல காஹிரா, சாரி ஜாமியானே வருது பாருங்க, காஹிரா 1973 வஃபாத் ஆகிறாரு. தௌலத் தக்தீரி அவார்டு வாங்கியிருக்கிறாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்தீரி அவார்டு கீழே நோட் பண்ணிருப்பீங்க, பண்ணாட்டி பண்ணிருக்கோங்க. எப்போ வாங்குறாரு? 1959. அப்புறம் அவர் இன்னொரு அவார்டு வாங்கின மறுநாள் வஃபாத் ஆவாரு. என்ன அவார்டு அது ஞாபகம் இருக்கா? வருஷம் போடல. யுனைடெட் நேஷன் யாரும் முத்தகிதா சரிங்களா? யுனைடெட் நேஷன் அவார்டு வாங்குறாரு. அதுக்கு அப்புறம் தான் பார்த்தாகிறாரு. சரி, ஓகே ஓகே. ஷஹீதுல் ஹாலிமுல் கர்பி மனஹ தரஜு தக்தூரா அல் ஃபஹ்ரியா, கௌரவ டாக்டர் பட்டமும் கொடுக்குறாங்க. இப்ப நிறைய படிக்க கௌரவ டாக்டர் பட்டம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அது அந்த பட்டமும் கொடுக்குறாங்க. இது இல்லாம 2 டாக்டருக்கு முடிச்சாரு இவர். கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நிறைய அரசியல் தலைவர் வாங்குறவங்க இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அரசியல் அல்லாதவங்க வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. கல்வி ரீதியாவோ அல்லது அவங்களுடைய சோசியல் ரிஃபார்ம் ரீதியாவோ அவங்க நடவடிக்கை கொடுக்குறாங்க. பெரிய கண்ணியப்படுத்துற பட்டாது. யார் கொடுக்குறாங்கன்னா ஜாமியத்தில் அவுரூபா முக்தலிஃபா, நம்ம யூரோப் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறாங்க. இந்தியாவுக்கு வருமே, நீங்க இங்க 2-3 யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. அது நீங்க ஆக்ஸ்போர்ட் இங்க இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, துக்தோரா ஃபஹ்ரியா, அது கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. ஜாமியத்தில் ஆலமியா, சம் வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸ் யார் ஆக்ஸ்போர்டு கொடுத்துருக்காங்க, ஜாமியா நுஜரியா கொடுத்துருக்காங்க. இங்க என்ன யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கல, முக்தலிஃபான்னு கொடுத்துட்டாங்க. சம் டிஃபரெண்ட் யூரோப் யூனிவர்சிட்டிஸ் அந்த பட்டங்கள் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல வாங்கல, 2-3 இடத்துல வாங்கி இருக்கிறாரு. அப்ப அவரோட புக்ஸ் கடைசியில துவாவுல் கரவான், அப்புறம் ஹதியத்துல், இதே மாதிரி ஹதியத்துல் கரவான் யாரோடதுன்னு சொன்னாங்க. மேட்ச் அண்ட் டிஃபரன்ஸ் எழுதிருக்கீங்களா? எழுதிருந்தா டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஹதியத்துல் கரவான் யாரோடது? அக்காதோடது. சரி, ஓகே. ஐயாம் வந்து சீரத்து தாத்தியா 1929 எழுதுறாரு. ஓ, அந்த வருஷம் போடல. ஐயாம் புக் இந்த வருஷம் நீங்க படிப்பீங்க, செகண்ட் பேஜ்ல வரும். அதுல வந்து என்னது 1929ல வாங்குறாரு. அப்புறம் ஷஜரத்துல் போஸ், அப்புறம் சவுத் அபிலாடா, தஜீத் அபிலாடா, திக்ரா அபிலாடா, மா அபிலாடா, சிஜி. இதுல இந்த 2 புக்கு இங்க 4 புக்கா கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 புக்கு ஒரே புக்குமாங்க. திக்ரா அபிலாலாவும் தஜீத் அபிலாலா தாரிக் 2 ஒண்ணு. இது தனியா கொடுத்துருக்காங்க. திக்ரா அபிலாலா தஜீத் திக்ரா, அப்புறம் திக்ரா 2. ஓகே. முஸ்தகில் சகாபத் 1939 வேற
அப்புறம் ஆபீஸ் ஓகே. இந்த வருஷம் வேற முக்கியமான மஜ்மூல் இந்த கிதாப் வந்து ஹிஸ்டரி கிதாப் இங்க பாருங்க. அபிலாலா பத்தி நிறைய ஹிஸ்டரி கிதாப். என்ன கிதாப்னு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஓகே. எது மஜ்மூத் மக்காலத் மீன் பாயித் அப்படிங்கிறது மஜ்மூத் மக்காலத் என்ன கிதாப்னு பார்த்துக்கோங்க. ஷாரி ஜாஹில மனித நாக்கித் அதிகாரத் மனித அதிகாரத்தை பத்தி எதுல பேசுறாரு? ஷாரி ஜாஹிரி. ஷாரி ஜாஹிரில இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு ஞாபகம் இருக்கா? இந்த ஷாரி ஜாஹிரி கிதாப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பேசியிருப்பாரு. எதை பத்தி சொல்லுங்க பாப்போம். அலியத்தின் இன்திஹால் பிளகாரிசம். பிளகாரிசம் பேசியிருப்பாரு அந்த புக்ல தான். في أثناء ذلك تعالى الحرية في الفكر so thinking freedom பத்தி பேசுறாரு. இந்த மகரஞ்ச் மக்காய் மாதிரி சொல்லி ரோஹில் பஸ் தஹ்லீல் وصارت سائرة النقايا الحادثة صارت سائرة النقاد خاصة مصطفى صادق رافي கூட ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். ரிஜால் அஸ்ஹர் இன்னும் அஸ்ஹருடைய உலமாக்கள் கூட தக்லிஃபு அன் ஹாதி சௌரத்தில் கசீரா மின் குத்துப். ஸோ முசஃபா சாதிக் ராஃபி அப்புறம் அஸ்ஹருடைய மென் ஆஃப் அஸ்ஹர் இருக்கு ஆலிம் உலமாக்கள்னு வச்சுக்கோமே. அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்துல வேறுபடுறாரு. எதுல? சர்வத்தில் கசீரா ஏதோ ஒரு கல்ச்சர் விஷயத்துல வேறுபடுறாரு. மின் குத்துப் விஷயத்துல دخلت الحكومة ولكن العاصف ما لم يستطع عاد بطبيعي كتابه في الأدب الجاهلي. ஓகே. ஹதீஸ் அர்பா இவருடைய புக்கு தான். மக்காலாத் அல்லது ஜமா ஃபி ஜரீரா சியாசியா அந்த பொலிட்டிக்கல் மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல வெளியான பத்திரிகை இது என்னது? அதுல வந்த மக்காலாத் ஆர்டிக்கல் தான் என்னது? ஹதீஸ் அர்பியா அப்படிங்கிறது. இப்ப என்ன புக்குன்றது எது சம்பந்தமானன்றதா ரொம்ப முக்கியம். கஸ்ருல் மஸ்கூர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தௌஃபிக் லக்கி கூட சேர்ந்து எழுதுனது. இவங்க 2 பேர் எழுதின லெட்டர் ஒரு கிதாபா போட்டிருப்பாங்களே, என்ன புக் எழுதும்? அது ஐயாமுல் உமர். ஓகே. சரி போயிட்டு வாங்க. அடுத்த பாடம் நான் மதியம் பார்ப்போம். நம்ம மதியம் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ்.